ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் குவில்லிங் மினியேச்சர் பிளான்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் வந்து ப்ளூ கலர் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு சர்க்குலர் காயில் தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த குவில்லிங் டூல் எடுத்துகிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணி ரோல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து கண்டிப்பாக குவில்லிங் ஸ்ட்ரிப்பும் குவில்லிங் டூலும் தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை, நம்ம நார்மலாக கிராஃப்ட் பேப்பர் இருந்தாலே போதும், அதை வச்சே பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமா அதில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டெப் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அப்படியே இதையும் ரோல் பண்ணிட்டே வரலாம். இந்த மாதிரி ஒரு 4 இல்லைனா 5 ஸ்டெப்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வரலாம். நம்மளுக்கு அப்போது இந்த சைஸில் வந்து ஒரு காயில் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான். இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் இன்னொரு காயிலும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் என்ன கலரில் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு காயில் எடுத்து இது நல்லா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குட்டி பாட் ஷேப் கிடைக்கும், ஃப்ளவர் பாட் ஷேப்பில். ஸோ அவ்வளோதான். இப்போது இதை வந்து ரொம்ப லைட்டாக இல்லைன்னா பண்ணாமல் கூட வச்சிடலாம். ஜஸ்ட் இதுக்கு மேலே இதை வந்து ஒட்ட போகிறோம், பேஸ் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து உள்ளே நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அது இதே ஷேப்பில் அப்படியே செட் ஆகியிருக்கும். ஸோ எது நம்ம குவில் பண்ணாலும் அந்த மாதிரி இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி நல்லா செட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பார்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அது அப்படியேவும் நிற்கும். நல்லா ஸ்டடியாக நிற்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்டடியாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃப்ளவர் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணலாம். இதுக்கு ஒரு க்ரீன் கலர் ஸ்டிப் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு குட்டி ப்ரூம் ஸ்டிக்கை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரூம் ஸ்டிக் மேலே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் ஸ்டெப் யூஸ் பண்ணி அப்படியே ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ ஃபுல்லாக அதனால் கவர் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அந்த குவில்லிங் ஸ்டெப்பில் இந்த க்ரீன் தான் என்கிட்ட இருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப டார்க் க்ரீனாக இருந்தது இது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ எண்டு வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இது ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ கலர் ஸ்டெப் எடுத்திருக்கேன். இதில் வந்து நார்மலாக திரும்ப ஒரு சர்க்குலர் காயில் தான் பண்ண போகிறோம். இந்த ஒரே ஒரு ஸ்டெப் யூஸ் பண்ணி ஒரு குட்டி காயில் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு அகைன் எல்லோ கலர் ஸ்டெப் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கை எடுத்தோன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் இல்லையா? எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இப்போ இதோடைய ஒரு எண்டை மட்டும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு டியர் ட்ராப் ஷேப் கிடைக்கும். ஸோ இதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி மொத்தம் 6 வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சென்டரில் அந்த ரவுண்ட் காயில் வச்சுட்டு அதை சுற்றி இந்த 6ஐயும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் கிடச்சிடும். ஸோ இந்த வீடியோ வந்து எவ்வளோ கட் அண்ட் ஷார்ட் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ கட் அண்ட் ஷார்ட் பண்ணேன். பிகாஸ் ரொம்ப லென்த்தியாக போச்சு. ஸோ அதனால் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ரொம்ப பேசிக் அப்படின்றதுனாலையும் நான் கட் பண்ணேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப க்ரீன் கலர் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோடைய எட்ஜஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அப்போ ஒரு லீஃப் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு மினியேச்சர் டேஃபோடில் பிளான்ட் வச்சுக்கலாம். ஸோ டேஃபோடில்ஸ்க்கு தான் இந்த மாதிரி லீஃபும் இருக்கும், ஃப்ளவரும் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா அதுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த ஸ்டிக்கு, அதில் இந்த லீஃப் ரெண்டுத்தையும் 2 சைட்லேயும் பேஸ்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ எந்தளவுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு லென்த் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவரோடைய சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இது அப்படியே இது மேலே இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு கலர் ஸ்டிப் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த பிளான்ட்டோட பின்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போது இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே நம்மளுடைய பார்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இது இப்போது நல்லா செட்டும் ஆகிடுச்சு.
இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பார்ட்டை கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாமே இதில் போட்டு நான் பார்ட்டை வந்து ஃபில் பண்ணுறேன். சும்மா ஒரு சாண்ட் லுக் மாதிரி கொடுக்கறதுக்காக. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய குட்டி மினியேச்சர் டாஃபோடில் பிளான்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கேக்டஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அகெயின் ஒரு பார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி நம்மளுடைய கிராஃப்ட் பேப்பர்லேருந்து ஒரு 0.7 அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதும் 7mm ஸ்ட்ரிப் தான். இதை வந்து நான் இதில் டூலும் யூஸ் பண்ணல, ஒரு குட்டி ப்ரூம் ஸ்டிக்கை தான் வச்சு அப்படியே ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மற்றபடி இதுக்கும் அதே சர்க்குலர் காயில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டெப்பை ஜாயின் பண்ணி அதே மாதிரி ஒரு சர்க்குலர் காயில் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி சைஸ்லேயும் கொஞ்சம் காயில்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பெரிய காயிலை தவிர மற்றது எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டாக ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் ப்ரெஸ் பண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப கிட்ட. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும். பிகாஸ் ஆல்ரெடி இது குட்டி, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணாலும் ஃபுல்லாக கட் ஆகிடும் அப்படியே. ஸோ மேலே கொஞ்சோண்டு மட்டும் விட்டுட்டு அப்படியே குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ திரும்ப அகைன் இதையும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ இது வந்து குவில்லிங் டூல் இல்லாமலும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்கள்கிட்ட குவில்லிங் டூல் இருந்ததுன்னா நீங்கள் குவில்லிங் டூல் வச்சே பண்ணலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கும் எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். நம்மளுடைய கேக்டஸ் பிளான்ட்டில் ஒரு ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர் மாதிரி. ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் சும்மா 4 ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பிளான்ட் மேலே ஒட்டுறதுக்காக. ஸோ இதையும் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஒட்டி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஃப்ளவரையும் இதுக்கு மேலே ஒட்டிடலாம். அப்புறம் இன்னொரு ஃப்ளவர் எடுத்தோம் இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கேக்டஸ் பிளான்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோடைய பாட்டம் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்மளுடைய பார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய செகண்ட் பிளான்ட்டும் ரெடி. நெக்ஸ்ட் நம்மளோட தேர்ட் பிளான்ட்காக திரும்ப ஒரு பார்ட் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 6 ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணேன் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு. அப்புறம் கிராஃப்ட் பேப்பர்லேருந்தே ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ஸ்ட்ரிப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக நம்மளுடைய குவில்லிங் ஸ்ட்ரிப் தான். இதை வந்து ரொம்ப குட்டி லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதையும் அகைன் ஃபர்ஸ்ட் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஸ்ட்ரிப்பை இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி செகண்ட் பிளான்ட்க்கு நம்ம ஃப்ளவர் பண்ணோம் இல்லையா, குட்டி குட்டியாக நெருக்கமாக கட் பண்ணி, ஸோ அதே மாதிரி தான் இதையும் நெருக்கமாக இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 பிளான்ட்டையும் கம்பைன் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன். இப்போது இதோடைய ஸ்டார்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த குட்டி காயில் பண்ணோம் இல்லையா, அதை உள்ளே வச்சுட்டு இதை வச்சு அப்படியே ரோல் பண்ணிட்டே வரலாம். ஸோ அகைன் லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிளான்ட்க்கு எப்படி பண்ணமோ ஒரு குட்டி ஸ்டிக் எடுத்து அதுக்கு மேலே க்ரீன் கலர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதையும் கவர் பண்ணிக்கலாம். அகைன் இதுக்கும் லீஃப் அதுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸை கட் பண்ணி லீஃப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 2 லீஃபையும் இந்த மாதிரி 2 சைடும் ஒட்டிடலாம். இப்போ இந்த ஃப்ளவரில் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே இதை இதுக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதே மாதிரி மொத்தம் 4 செஞ்சு வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த 4ஐயும் வந்து சேர்த்து வச்சு ஒரு ஸ்ட்ரிப் வச்சு பைண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 4ஐயும் சேர்த்து வச்சுட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். ஸோ இதோடைய பின்னாடி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு
அப்படி இந்த ஸ்டிப்பை வச்சு ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். இதுக்கும் எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே நம்மளுடைய பார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய தேர்ட் பிளான்ட்டும் ரெடி. ஆனால் இந்த பிளான்ட்டோடைய நேம் மட்டும் என்னென்னு என்கிட்ட கேட்காதீங்க, பிகாஸ் எனக்கே தெரியல. இந்த 2 பிளான்ட் பண்ணதை வச்சு மைண்டில் தோணுனதை அப்படியே இதில் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய 3 மினியேச்சர் பிளான்ட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மினியேச்சர்ஸ் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி குவில்லிங் டூல், குவில்லிங் ஸ்டிப் எதுவுமே தேவையில்லை, கிராஃப்ட் பேப்பர் மட்டுமே இருந்தாலே போதும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சிடலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்த இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிராஃப்ட்டை பூஜி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க பூஜி, தேங்க்யூ சென்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா இந்த கிராஃப்ட்டை ஸ்ரீதயா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்ரீதயா, தேங்க்யூ ஸோ மச் சென்ட் பண்ணதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.